நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். ஆமென். இயேசுவே, நான் உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். நீதானே என் துணையானி, என் கேடகமும் ஆனி. நீதானே என் துணையானி, என் கேடகமும் ஆனி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 148. சங்கீத புஸ்தகம் ரொம்ப அழகான புஸ்தகம். சங்கீத புஸ்தகமும் ஆரம்பத்திற்கு ஆதியாகவும் யாத்ராவும் லேவியராகவும் என்னாகமும் உபாகமும் இந்த புஸ்தகங்களும் கிட்டத்தட்ட ஒன்று போல் உள்ளவைகள். அவைகளில் உள்ள விஷயங்கள் எல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஆமேன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார் என்பதிலிருந்து ஆமேன் கடைசியில் ராஜ்யங்கள் எல்லாம் கர்த்தருடையவைகள் ஆனவை, உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் கர்த்தருடைய ராஜ்யங்கள் ஆயின என்று சொல்கிற வரைக்கும் ஒரு பெரிய ஒரு விஷயங்களை 150 சங்கீதங்களை சொல்லப்பட்டிருக்கு. அது இஸ்ரவேலர்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை நம்புகிற புறஜாதிகளை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான்களின் ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கனுடைய ஸ்தோத்திரம் அழிவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் பல மேசியாவை குறித்து வாக்குத்தத்தங்கள் இருக்குது. சபையை குறித்ததான வெளிப்பாடுகள் இருக்குது. சபை மக்களுக்கு தேவையான ஆலோசனைகளும் ஸ்தோத்திரம் தேவையான வார்த்தைகளும் நிறைய இருக்குது. அல்லேலூயா. வானங்களில் உள்ளவைகளை 2 வகையான குரூப். முதல்ல வானத்தில் உள்ளது சொல்கிறாரு, பிறகு பூமியில் உள்ளது சொல்கிறார். 1ஆம் வசனத்திலிருந்து ஸ்தோத்திரம் அவர் 6ஆம் வசனம் வரைக்கும் வானத்தில் உள்ளவைகளை பற்றி சொல்லி கர்த்தரை துதிக்க சொல்கிறாரு. 7ஆம் வசனத்தில் ஸ்தோத்திரம் ஒவ்வொருத்தராக சொல்லி பூமியில் இருக்கிறவங்களை பற்றி சொல்கிறாரு. அப்புறம் மனுஷர்களை பார்த்து அவர் சொல்கிறாரு. அப்புறம் பரிசுத்தவான்களை சொல்கிறார். முதலாவது வானத்தை பற்றி வானத்தை பற்றி சொல்கிறார். உன்னதங்களை அவருடைய தூதர்களை, உன்னதங்களில் வானங்களில் உள்ளவைகள் என்ன, வானத்தில் என்னெல்லாம் இருக்குது? அவருடைய தூதர்கள், அவருடைய சேனைகள், சூரியன், சந்திரன், பிரகாசம் உள்ள நட்சத்திரம், வானாதி வானங்கள், மேலே இருக்கிற தண்ணீர், அப்புறம் எல்லாம் அவர் தான் உண்டாக்கினார். அதெல்லாம் மாறாத பிரமாணத்தை உண்டாக்கினார். எல்லாம் கர்த்தரை துதியுங்கள். ஏன்னா அவர் உங்களை உண்டாக்கினவர் அவர் தான், உங்களை உருவாக்கினவர் அவர் தான். உங்களை நீங்கள் மாறாத பிரமாணம், உங்களை இப்படித்தான் நீங்கள் நடக்கணும்னு சொல்லி, நீங்கள் எப்படி செயல்படணும்னு சொல்லி உங்களுக்கென்று ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி வைத்தவர் அவர் தான். உங்களை என்றென்றைக்கும் இல்லை சதா காலம் நிலைக்கும்படி ஒரு மாறாத பிரமாணம், ஒரு விதியை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தி, ஒரு ஈர்ப்பு விசையை ஏற்படுத்தி உங்களை தன்னில் தானே இயங்குகிறவர்களாக கர்த்தர் அவர்களை மாற்றிட்டார். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் தன்னில் தானே இயங்குகிறவைகளாகவும் ஒன்றை ஒன்று சார்ந்து நிலைத்து நிற்கிறவைகளாகவும் கர்த்தர் படைத்தாரே. அந்த மகிமையான ஞானத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் பூமியை பற்றி சொல்கிறார். பூமியில் உள்ளவங்களாம் கர்த்தர் துதிங்க. என்னது? அப்புறம் மகா மச்சங்கள், கடலில் உள்ளவங்க துதிங்க. அப்புறம் அக்கினி, அப்புறம் கல்மலை, அப்புறம் பனி, அப்புறம் மூடுபனி, அப்புறம் பெருங்காற்று, அப்புறம் மலைகள், அப்புறம் சகலமான கரடு மேடுகள், அப்புறம் கனி மரங்கள், அப்புறம் கேதுரு மரங்கள், காட்டு மிருகம், நாட்டு மிருகம், ஊரும் பிராணி, இறகுள்ள பறவை, எல்லாம் கர்த்தரை துதியுங்கள். அல்லேலூயா. கர்த்தரை எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள். ஏனென்றால் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார்.
கர்த்தர் ஆளுகை செய்கிறார். எல்லாருக்கும் கர்த்தர் சமாதானம், ஷாலோம், சமாதானம், எங்கும் சமாதானம், எங்கும் சமாதானம், எதிலும் சமாதானம், எல்லாருக்கும் சமாதானம். அப்புறம் 11ஆம் வசனம் மனுஷர்களை பார்த்து சொல்கிறார். முதல்ல வானம், ரெண்டாவது பூமி, மூணாவது மனிதர்கள். பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் சகல நியாயாதிபதிகளே, ஜட்ஜி, வாலிபரே, கன்னிகர்களே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். அவருடைய நாமம் மாத்திரம்தான் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்துக்கும் மேலானது. அவரை துதியுங்கள். 14ஆம் வசனம் இதெல்லாம் வானம் சொல்லிட்டாரு, பூமி சொல்லிட்டாரு, போது மனுஷர்களை சொல்லிட்டாரு. இப்போ பரிசுத்தவங்களை பற்றி சொல்கிறாரு. நம்முடைய பரிசுத்தமான யாவருக்கும், அதுலேயும் குறிப்பாக தம்மை சார்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்துக்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அந்த கொம்பு தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த கொம்பை உயர்த்தினார். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. அவர் நமக்காக உயர்த்தப்பட்ட ஆமென், ஸ்தோத்திரம், கிறிஸ்து இயேசு அவரே. நாம் இன்னைக்கு அவரோடு கூட நாமளும் இஸ்ரவேலர்கள் என்றும் இஸ்ரவேல் அல்லாதவர்கள் என்றும் இருந்த இரண்டு இஸ்ரவேலர்கள், இஸ்ரவேல் அல்லாதவர்கள், இந்த இரு தரத்தாரையும் ஒன்றாக்கி சிலுவையிலே ஒன்றாக்கி அவர்கள் 2 பேரையும் தம்முடைய இரத்தத்தினாலே சுத்திகரித்து அவர்கள் 2 பேரையும் விசுவாசத்தினாலே ஒரே குடும்பமாக்கி அவரே மகிமையாய் மகிமைப்பட்ட அவருக்கே மகிமை உண்டாவதாக. அவரே எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர். அவருக்கு துதியும் கனமும் மகிமையும் புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் உண்டாயிருப்பதாக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. சங்கீதம் 148 வானங்களையும் வானாதி வானங்களையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் ஆமேன், அதில் உள்ள தூதர்களையும் ஆமேன், எல்லா ஆகாய உரிவுகள் எல்லாவற்றையும் ஆமேன் அவர் என்ன செய்தாரா? இவைகளை அவர் கட்டளையிட சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் சொன்னார், எல்லாமே இது என்ன செய்யப்பட்டது? சிருஷ்டிக்கப்பட்டது. இவைகள் அந்த தன் பாதையில் ஓடத்தக்கதாக என்ன செய்தாரா? அவர் மாறாத பிரமாணங்களை அவர்களுக்கு அவைகளுக்கு அவர் நியமித்தார் என்று சொல்லி பார்க்குறோம். இந்த நாளில் நம்ம யாரெல்லாம் தேவனை துதிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இதில் பார்க்குறோம். பூமி வானதி வானங்கள் அவைகளில் சர்வ சேனைகள், பூமியில் உள்ள மகாமச்சங்கள், அக்கினி, கல்மழை, மலை, மேடுகள், கனிமரங்கள், ஊரும் பிராணிகள், இறகுள்ள பறவைகள், ராஜாக்கள், சகல ஜனங்கள், பிரபுக்கள், நியாயாதிபதிகள், வாலிபர், கன்னிகர், பிள்ளைகள், முதியவர், எல்லாரும் என்ன செய்யணுமா? அவருடைய ஊழியக்காரர்கள் எல்லாரும் அவரை நம்ம என்ன செய்யணுமா? துதிக்கணும். ஏன் துதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், அவர் நமக்கு என்ன செய்தாரா? தம்முடைய ஜனத்துக்கு, தம்முடைய பரிசுத்தவான்களுக்காகவும் தம்முடையதான இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவும் கொண்டாட்டமாக ஒரு கொம்பை அவர் என்ன செய்தாராம்? உயர்த்தினார். ஆமென். இந்த நாளில் இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் தந்ததால் நாம் என்ன செய்வோம்? அவரை நாம் துதிப்போமா? கர்த்தாவே, ஸ்தோத்திரம், குமாரனாகிய இயேசுவை அப்பா பலியாக எங்களுக்கு அப்பா ஒப்பு கொடுத்து இவ்வளவா எங்களை கர்த்தாவை நேசித்த எங்கள் நல்ல தெய்வமே, இந்த நாளிலும் கர்த்தாவே இதற்கு மேலே நாங்கள் செய்யத்தக்கது என்ன இருக்கப்பா? தேவனே, நாங்கள் கர்த்தா முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் உம்மை நாங்கள் துதிக்க, உண்மை உன்னதமானவரே உம்மை கீர்த்தனம் பண்ணவும் எங்களுக்கு பலன் தாரும். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை ரட்சிப்பதற்காக வந்தீரப்பா. எங்களை கர்த்தாவே இந்த அழிவிலிருந்து மீட்க வந்தீராண்டவரே. அப்போ அந்த பொல்லாத உலகத்தினுடையதான அப்பா தந்திரங்களுக்கும் மாயைகளுக்கும் எங்களை தப்புவிப்பதற்காக அப்பா அந்த உலகத்துக்கு வந்து எல்லா மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் கர்த்தாவே இந்த பூமிக்கு வந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. கர்த்தாவே, ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ நம்முடைய குமாரனை எங்களுக்கு ஒப்பு கொடுத்து அப்பா தேவனே எங்களை ரட்சித்து நித்திய ராஜ்யத்துக்கு எங்களை சொந்தமாக்கினபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆமென். அப்பா உம்மை உயர்த்துகிறோம், உம்மை பாடுகிறோம், உம்முடைய சமூகத்தில் எங்களை கர்த்தாவை தாழ்த்துகிறோம் அப்பா. உம்முடைய ஆமென் அப்பா பாதத்திலே பணிகிறோம். கர்த்தாவே, நீர் ஒருவரே எங்களை ரட்சிக்க வல்லமையுள்ள தேவன் என்பதை அப்பா அறிந்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.